அருகே அரசு மதுபான கடையில் இருந்து 55 லட்சம் ரூபாயை கையாடல் செய்த மேற்பார்வையாளர்கள் இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். இலவம்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் முறைகேடு நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த டாஸ்மாகில் வேலூர் ஒருங்கிணைந்த டாஸ்மாக் அதிகாரி கேசவன் மற்றும் கணக்காளர் சக்திவேல் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு மேற்பார்வையாளர்களாக பணியாற்றி வரும் ரவிச்சந்திரன் மற்றும் சந்திரசேகர் போலி கணக்கு காட்டி 55 லட்சம் ரூபாயை கையாடல் செய்தது தெரியவந்தது. இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தலைமறைவாக உள்ள இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சகோதரர்கள் 3 பேர் பக்கிங்காம் கால்வாய் நீரில் மூழ்கி மாயமான நிலையில் அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மரக்காணம் பக்கிங்காம் கால்வாயில் மீன்பிடிக்க சென்ற அண்ணன் தம்பிகள் 3 பேர் நீரில் மூழ்கி மாயமானர். தகவல் அறிந்து வந்த போலீசார், தீயணைப்புத் துறையினர் மற்றும் பொதுமக்கள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இருப்பினும் இளைஞர்களை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் மரக்காணம் வட்டாட்சியர் சம்பவ இடத்திற்கு வரவில்லை என குற்றம் சாட்டி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுவை சென்னை ஈசிஆர் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் அங்கிருந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கலைந்து சென்றனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த காலசம்கார பைரவர் கோயிலில் நடைபெற்ற தேய்பிறை அஷ்டமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அங்கலக்குறிச்சி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் காலசம்ஹார பைரவர் மற்றும் சபுத்தி அம்பிகை சர்வேஸ்வரர் கோயில் உள்ளது. இங்கு மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமியை ஒட்டி காலசம்ஹார பைரவருக்கு 18 வகையான பொருள்களால் மூலிகை அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காலசம்ஹார பைரவர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாலை விபத்தில் தம்பதி உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலப்பநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ராஜேந்திரன் சுமதி தம்பதியினர் இருசக்கர வாகனத்தில் நத்தம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அப்போது கோமடம்பட்டி பிரிவு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மோதியது. இதில் சுமதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ராஜேந்திரன் நத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே நெடுஞ்சாலையோர பள்ளத்தில் கனரக வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சாமல்பள்ளம் என்ற இடத்திலிருந்து மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு தொழிற்சாலை இயந்திரங்களை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த கனரக வாகனம் சாமல்பள்ளம் பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கழிவுநீர் கால்வாய் பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் சூபம் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வாகனத்தை மீட்கும் பணிகள் ஈடுபட்டனர். தேசிய நெடுஞ்சாலையில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் போதிய எச்சரிக்கை பலகைகள் வைக்காததே விபத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வாணியம்பாடியில் உள்ள முனீஸ்வரன் ஆலயம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போலீசார் அவ்வழியாக வந்த இளைஞரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அந்த இளைஞர் பெரியார் நகரை சேர்ந்த ஜெயசூர்யா என்பதும் வாணியம்பாடி நகர் பகுதிகளில் தொடர் வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. உடனடியாக ஜெயசூர்யாவை கைது செய்த போலீசார் இளைஞரிடமிருந்து 6 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்து ஆடுகளை திருடிய இருவரை போலீசார் கைது செய்தனர். காரப்பாடி கிராமத்தில் மேய்ச்சலுக்கு விடப்பட்டிருந்த விவசாய திருவேங்கடத்தின் ஆடுகளை இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் திருடிக் கொண்டு தப்பியோடியது. இது தொடர்பாக கிடைத்த தகவலின் பேரில் சத்தியமங்கலம் கோவை தேசிய நெடுஞ்சாலை வாரச்சந்தை அருகே காத்திருந்த போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து வெள்ளாடு மற்றும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் ஆந்திராவைச் சேர்ந்த நாகராஜ் மற்றும் ஸ்ரீஹரி சிவக்குமார் என்பதும் 14 வயது சிறுவனையையும் திருட்டில் ஈடுபட்டு வந்ததையும் கண்டறிந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சட்டவிரோதமாக ஆன்லைன் லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்டு வந்த 7 பேரை போலீசார் கைது செய்தனர்.
பழனியில் ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்யப்படுவதாக பழனி காவல் துணை கண்காணிப்பாளருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் பழனியில் அனைத்து பகுதிகளும் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட பாஸ்கரன், மணிகண்டன், நாகராஜ் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்து 52,000 லாட்டரி சீட்டுகளையும் 7,000 ரூபாயையும் பறிமுதல் செய்தனர். மதுரையிலிருந்து கேரளாவிற்கு கண்டெய்னர் லாரி மூலம் கடத்தப்படவிருந்த 24,700 கிலோ ரேஷன் அரிசிகளை குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு துறையினர் பறிமுதல் செய்தனர். மேல அனுப்பாண்டிபுர காவல் நிலையம் அருகே அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த கண்டெய்னர் லாரியை நிறுத்தி சோதனை செய்தபோது 494 சாக்கு மூட்டைகளில் 24,700 கிலோ ரேஷன் அரிசி இருந்ததை கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து கண்டெய்னர் லாரியுடன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடத்தலில் ஈடுபட்ட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அரிசி ஆலை உரிமையாளர்களான முருகதாஸ், பாலசுப்பிரமணியன் உட்பட 4 பேரை கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே வீட்டிற்குள் புகுந்த பாம்பு பத்திரமாக மீட்கப்பட்டு வனப்பகுதியில் விடப்பட்டது. காராமணிக்குப்பம் ஜோதிநகர் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவரின் வீட்டின் அருகே மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ள நிலையில் அவரது வீட்டிற்குள் பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. இதனை கண்ட பெண் ஒருவர் பாம்பினை மண் சட்டியை வைத்து மூடியுள்ளார். பின்னர் தகவல் அறிந்து வந்த பாம்பு பிடி வீரர் செல்லா நல்ல பாம்பு குட்டியை பத்திரமாக மீட்டு வனப்பகுதியில் விட்டார். சென்னை புறநகர் பகுதியான பனையூர் 197வது வட்டம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கலந்து கொண்டு 45 அடி உயர கொடிக்கம்பத்தில் கட்சி கொடியினை ஏற்றி வைத்தார். பின்னர் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார்.